இப்போ எல்லாரும் முடி கொட்டுறதுன்னு என்கிட்ட வராங்க. வந்த உடனே அவங்க என்ன எங்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு ஒரு ஷாம்பூ கொடுங்க, எனக்கு ஒரு ஆயில் ஏதாவது ஒன்று கொடுங்க, இதில் என் முடி கொட்டுறதெல்லாம் எனக்கு சரியாக போயிடணும், முடி வளர ஆரம்பிச்சிடணும் இப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் வராங்க. ஏன்னா அவங்க டிவியில் அதுதான் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, டிவியில் பார்க்குறாங்க, அப்படியே ரூட்டில் போய் என்ன போய் அப்படியே உள்ளே போகுது, அது அப்படியே உள்ளே போய் ஹேர் ஃபாலிக்கில் போய் இப்படி கிளிக் பண்ணிக்குது, உடனே முடி வளருது, இப்படிலாம் நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஹெல்த்தி ஹேர் வேணும்னா ஹெல்த்தி டயட், ஹெல்த்தி பாடி, ஹெல்த்தி மைண்ட், இது 3 வேணும். அதாவது நல்ல டயட் ஹேபிட்ஸ், முடிக்கு தேவையான சத்து உணவுகளை ஒழுங்காக சாப்பிடணும். 2வது உடம்பு, நம்ம ஒரு உடம்பு சரியில்லாமல் அடிக்கடி ஜுரம் வராத மாதிரி, சளி வராத மாதிரி நம்ம உடம்பை நல்லா தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். தேவையில்லாததுக்கு டென்ஷன் ஆகக்கூடாது. இது 3 தான் முக்கியமானது முடி வளர்றதுக்கு. எண்ணெயால் முடி வளருமா அப்படின்னா, எண்ணெய்க்கு முடி வளர்றதுக்கான எந்த சக்தியும் கிடையாது. ஆயில் கண்டெய்ன்ஸ் ஒன்லி கொலஸ்ட்ரால் ஆர் ட்ரைக்ளிசரைட்ஸ். ட்ரைக்ளிசரைட்ஸ் கொலஸ்ட்ராலால் நமக்கு முடி வளராது. முடி வளர்றதுக்கு புரோட்டீன், வைட்டமின்ஸ், அயன், கால்சியம், ஜிங்க், இந்த மாதிரி மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் புரோட்டீன் தான் தேவையே தவிர நீங்கள் கொடுக்குற கொலஸ்ட்ராலோ இல்லை ஒரு ட்ரைக்ளிசரைட்ஸோ இல்லை ஒரு சீபமோ முடி வளர வைக்காது. சரிங்களா? அதே மாதிரி ஷாம்பூஸ், நிறைய தடவை நம்ம ஏதோ ஒரு ஷாம்பூ கொடுத்ததுனால தான் முடி வளருதுன்னு நினைக்கிறாங்க. ஷாம்பூவாலெல்லாம் முடி வளர்றதுக்கு இல்லை. ஆனால் பொடுகு இருக்கிறவங்க பொடுகுக்கான ஷாம்பூவை போட்டிங்கன்னா பொடுகு குறைஞ்ச உடனே முடி வளர்ச்சி இருக்கலாம், கொட்டுறது நின்று போகலாம். அந்த மாதிரி பர்டிகுலர் வியாதிக்கான ஏதாவது இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாமே தவிர, ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் ஒரே ஷாம்பூ, இந்த ஷாம்பு போட்டால் முடி வளரும், இந்த ஷாம்பு போட்டால் முடி கொட்டும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளோட உடம்புக்கு, தோலுக்கு, முடிக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்ளம் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாம்பூஸ் யூஸ் பண்ணலாம்.